Decode the World Unfiltered. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் H1B விசா கட்டணத்தை 88 லட்சமா உயர்த்தி இருந்ததை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். இப்போ இந்த நிலைமையில் என்ன செய்கிறாங்கன்னா, சீனா ஒரு நகர்வை முன்னெடுக்கிறாங்க. புதுசாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, K விசா அப்படின்னு ஒன்று அறிமுகம் செய்து ஸ்மார்ட் இளைஞர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. சீனாவில் பொதுவாக 12 விதமான சாதாரண விசாக்கள், ஆர்டினரி விசாஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த விசாக்கள் பெரும்பாலும் லத்தீன் எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகின்றன. வெளிநாட்டவர் வருகையின் நோக்கத்தை பொறுத்து இந்த விசாக்கள் வழங்கப்படும். எல் விசா அப்படின்னு ஒரு விசா இருக்குது. அது சுற்றுலா அல்லது தனிப்பட்ட பயணங்களுக்காக சீனாவுக்கு செல்பவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசா. எம் விசான்னு ஒன்று வச்சுருக்காங்க. வணிக நடவடிக்கைகளுக்காக வர்த்தக கூட்டங்கள், கண்காட்சிகள் இப்படிலாம் பங்கேற்பதற்கான ஒரு விசா தான். சீனாவுக்கு போகணுன்னா இந்த எம் விசா வாங்கணும். அதுக்கப்புறம் எஃப் விசா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கலாச்சார பரிமாற்றங்கள், தொழில்நுட்ப ஆய்வுகள், கல்வி பயணங்கள், அது மாதிரி குறுகிய கால பயிற்சி வகுப்புகளுக்காக செல்பவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒன்று. ஜெட் விசான்னு ஒன்று இருக்குது. அது சீனாவில் பணியாற்ற விரும்பக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசா. எக்ஸ் விசான்னு ஒன்று இருக்குது. இது மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசா. சீன கல்வி நிறுவனங்களில் படிக்க விரும்பக்கூடியவர்கள் இந்த விசா வழங்கப்படுது. இதில் X1 X2 அப்படின்னு 2 துணை வகைகளும் இருக்குது. இந்தியாவிலேருந்து, அதாவது கோவிடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மருத்துவ கல்விக்காக பலரும் சீனாவுக்கு போகக்கூடியதெல்லாம் பார்த்தோம். அப்படி மாணவர்களுக்கு எக்ஸ் விசா கொடுக்கப்படும். டி விசான்னு ஒன்று இருக்குது. அது நிரந்தர குடியுரிமை விசா. சீனாவில் நிரந்தரமாக வசிக்க விரும்புபவர்களுக்கு இந்த விசா அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த விசாவை பெறுவது அவ்வளவு எளிதலால் ரொம்ப கடினமான ஒன்று தான். இது தவிர SQJC அப்படின்னு பல வகையான விசாக்களை வைத்திருக்கிறது சீனா. இவ்வளவு விசாக்கள் இருக்கும்போது தான் அமெரிக்காவுடைய H1B விசாவுக்கு போட்டியாக K விசா அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கு சீனா. இந்த விசாவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் படிக்கும் இளைஞர்களுக்கான விசாவாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஸ்டெம் பட்டதாரிகள் இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். இவர்கள் குறைந்தபட்சம் இந்த துறைகளில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஸ்டெம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சயின்ஸு, டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இருக்கக்கூடியவங்களாம் அதில் பயன்பெற முடியும். இந்த விசா பெறுவதற்கு சீன நிறுவனங்கள் தான் விண்ணப்பதாரருக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. பணிக்கு செல்ல விரும்புபவர்களே K விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். அவர்களுடைய வயது, கல்வி, பணி அனுபவம் இந்த அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தற்போது இருக்கக்கூடிய 12 சாதாரண விசாக்களோட ஒப்பிடுகையில் K விசா வைத்திருப்போருக்கு செல்லுபடியாகும் காலம் மற்றும் தங்கும் காலம் ஆகியவற்றில் கூடுதலான வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ K விசா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்வி, கலாச்சாரம், அறிவியல், அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவதோடு இது தொடர்புடைய தொழில் திட்டங்கள் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அனுமதி இருக்கும். இந்த K விசா மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய இளம் மற்றும் திறமையான நிபுணர்களை குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து சீனாவுக்கு இருக்கக்கூடியதான் இதனுடைய திட்டம். இது சீனாவுடைய அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு துறைகளுக்கு ஊக்கத்தை அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெளிநாட்டு வல்லுநர்கள் தங்களுடைய புதுமையான சிந்தனைகளையும் அனுபவங்களையும் சீனாவுக்கு கொண்டு வருவார்கள் அப்படின்னு சீனா நம்புது. இது புதிய நிறுவனங்களை உருவாக்கவும், தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தவும், அது மூலமாக சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவும் அப்படின்னு சீனா நம்புறாங்க. அதுக்கு தான் இந்த K விசாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு திறமையாளர்களை ஈர்ப்பதன் மூலமாக சீனா தனது சாஃப்ட் பவரை அதிகரித்துக் கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திறமையாளர்களை ஈர்ப்பதற்கான இந்த போட்டிங்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் போட்டியின் ஒரு புதிய பரிணாமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது எதிர்காலத்தில் 2 நாடுகளின் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். அதே நேரத்தில் இந்திய தரப்புலேருந்து நாம் பார்க்குறது என்னென்னா, இப்போ ஒரு நெருக்கடி இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்லாம் சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர் ஜெயன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய இந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்திய இளைஞர்களுக்கு ஒரு குறுகிய கால நெருக்கடியாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் இந்தியா நம்முடைய சிறந்த திறமையாளர்களை இந்தியாவிலேயே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக நம்முடைய மனித வளத்தை நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதும் அவர்களுக்கான ஒரு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்குவதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதும் அதில் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ தொழில்நுட்பத்துறையில் நாம் ஏற்கனவே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மனித மூளை தான் இன்றைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களில் வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறோம் நாம். அப்போ அந்த மூளையை, அந்த திறனை பயன்படுத்தக்கூடிய இடத்துல நாமும் அதிக அளவிலான போட்டியில் இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்திய தொழில்துறையில் குறிப்பாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறதையும் கவனிக்க மறுக்க தேவையில்லை. அதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது.